ரோமர்கள் நிருபம் 12 அதிகாரம் 1 வாசிங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒரு பிரபலமான போதகர் ஒரு பெரிய கன்வென்ஷனுக்கு போயிருக்கும்போது ஒரு பெண் மிகவும் துக்கத்தோடு கண்ணீரோடு மிகுந்த பாரத்தோடு அந்த போதகரை பார்த்து, நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவாவின் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது, எங்கள் சபையிலே ஜெபம் பண்ணும்போது அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து ஜெபம் பண்ணுவோம், நானும் அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து நன்றாக ஜெபம் பண்ணுவேன், எங்கள் சபையிலே தீர்க்க தரிசன காரியங்கள் உண்டு, எனக்கும் தீர்க்க தரிசன வரம் உண்டு, நானும் அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறேன், எங்கள் சபையிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கிறது என்று ஒரு பெரிய லிஸ்டையே சொல்லிவிட்டு, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்குள்ளே எந்த விதமான திருப்தியும் இல்லை, மன நிறைவும் இல்லை என்று அந்த போதகரிடத்திலே சொன்னார். இதை கேட்டதான அந்த போதகர் சொன்னதான காரியம், நீங்கள் தேவனிடத்திலே கேட்டு இந்த காரியங்களை சொந்தமாக்கி இருக்கிறீர்கள், இன்னும் கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான ஒரே எண்ணம் தான் உங்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் உண்மையான முழுமையான திருப்தி சந்தோஷம் எதில் இருக்கிறது என்றால், அந்த தேவனிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால அல்ல, அந்த தேவனுக்கு கொடுப்பதனாலே. கொடுக்கிறதுனாலேயே ஒரு மனுஷனுக்கு உண்மையான முழுமையான திருப்தி சந்தோஷம் மனநிறை உண்டாகும். நீங்கள் உங்களுடையதையும் உங்களையுமே தேவனுக்கு கொடுங்கள். கொடுத்த பிறகு நீங்கள் சொல்லுவீர்கள், எனக்குள்ளே திருப்தி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அநேக சுவிசேஷங்களை கேட்டிருப்போம். எல்லாவற்றிலுமே தேவனிடத்திலே கேளுங்கள் கொடுக்கப்படும், அதை கேளுங்கள் இதை கேளுங்கள் என்றுதான் சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே தேவன் எதை விரும்புகிறார்? உங்களுடைய சரீரங்களை. ஒவ்வொரு மனுஷரும் தன்னுடைய சரீரத்தை அவருக்கென்று ஜீவ பலியாக அவர் விரும்புகிற பிரகாரமாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக பரிசுத்தமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதை விரும்புகிறார்? உங்களுடைய சரீரங்களை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் எல்லாராலும் முடியுமா? அதுவும் முடியாது. அதை நான் பிறகு நான் சொல்கிறேன். இந்த வசனம் எப்படி தொடங்குறது? அப்படி இருக்க. அது என்ன அப்படி இருக்க? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அப்படியான அர்த்தம் என்ன? சகலமும், அதாவது நீங்க எல்லாரும் என்னையும் சேர்த்து நம்ம எல்லாருமே அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அப்போ நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், என்ன சொல்ல முடியாது? என் சரீரம் என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன். நீங்கள் என்ன சொல்ல முடியாது? இது என்னுடைய சரீரம், என் விருப்பப்படி தான் நான் செயல்படுவேன். அப்படி இருக்க. எப்படி இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மூலமாகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவர் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, இந்த வசனம் முக்கியமாக யாருக்கு தான்? எல்லாருக்கும் கிடையாது, ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு. ரட்சிக்கப்படுங்கயான்னு சொன்னாலே என்ன செய்யல, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதவங்க. இது ஒரு படி அதற்கு மேலானது. தங்களுடைய சரீரங்களை அர்ப்பணிக்கிறது. எல்லாராலும் அர்ப்பணிக்க முடியுமா? அர்ப்பணிக்க முடியாது. யாரால தான் அர்ப்பணிக்க முடியும்? யதார்த்தமாக ரட்சிக்கப்பட்டு யதார்த்தமாக தேவ ஆவியினாலே நடத்தப்படக்கூடியதான மனுஷரால் மட்டும்தான். அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு சகோதரரே. எல்லாராலும் முடியாது. ஏன்? அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் சரீரத்தை உங்கள் விருப்பப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு ஒப்பு கொடுக்க சொல்லலை, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணுமா. உங்கள் சரீரத்தை நீங்கள் விரும்புகிற பிரகாரம் ஒப்பு கொடுக்கக்கூடாது, தேவன் விரும்புகிற பிரகாரமாக. அதில் 3 வார்த்தை வருது. சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்கணும். அப்போ சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், அதை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணுமா, அதை தேவன் விரும்புகிற பிரகாரமாக. அது பிறகு என்ன? கொன்று இல்லை, உயிர் உள்ளதாக
ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று அது ஜீவன் உள்ளதா இருக்கணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்ப இது யாரால முடியாது? கடமைக்கு வந்துட்டு கடமைக்கு போகிறோமே, அவர்களால முடியாது. ஏன்னா முதல் ஸ்டெப்பு மனம் திரும்புதலே உங்களால முடியலையே. ஏன் பாவத்தை விடையான்னு சொல்றோம், பாவத்தை விடவே உங்களால முடியலையே. ரட்சிக்கப்படுன்னு சொல்றோம், ரட்சிக்கப்படவே முடியலையே. அப்போ உங்களால முடியுமா? முடியாது. இது யாருக்கு தான்? சகோதரரே என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள், விசுவாசிகள், சபையாரா இருக்கிற ஜனங்கள். காரணம் என்ன? மற்ற ஜனங்களால முடியாது. 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் இங்க நான் சொல்றேன் சகோதரரே என்று சொல்லப்பட்டு? காரணம் என்ன? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், அதாவது ரட்சிக்கப்படாத மனுஷன், இன்னும் பாவத்தோடு பாவத்தை கூட்டிக் கொண்டு பாவ வழியிலே வாழுகிறதான அந்த மனுஷனால இந்த வசனத்தின்படி வாழவே முடியாது. மறுபடியும் வாசிங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இந்த வசனம் ஆவிக்குரியதான காரியங்களை சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்களுக்கு ஏற்றது. இது என்ன? அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இது அநேகருக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமா இருக்கும். சரீரத்தை, உங்க சரீரத்தை அப்படியே உங்க விருப்பத்துக்கு மாறாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தம் மாத்திரம். இந்த கண் பார்க்கும்போது அவருக்கு விருப்பமானது மட்டும்தான் பார்க்கும். உங்க கண்ணு சொல்ல யூடியூப்ல நோண்டு நீ அப்ப சொல்லணும், இது ஏன் கண்ணு இல்லை, அது தேவையில்லாதது, விட்டு தள்ளு. உங்களால முடியுமா? முடியாது. அதான் சொல்லப்பட்டு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு, பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு இது முடியாத காரியம். அந்த மனுஷனுக்கு இது பைத்தியமாக தோணும். ஒரு இடத்துக்கு போவாதுன்னு சொன்னால் இருக்க முடியாது, போயிடுவாங்க. காரணம் என்ன? காலு கண்ட்ரோல் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட மனுஷனால ஆண்டவர் பிரியமாக இருக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும்னு அர்த்தம் என்ன? அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும், கண்கள், நாக்கு, காதுகள், கரங்கள், கால்கள், இருதயம், மூளை, அதனுடைய நினைவுகள், இது எல்லாமே சேர்ந்தது தான் சரீரம். ஆவி, ஆத்மா எல்லாமே இதில் உள்ளடங்கு. ஒரு முழு மனுஷனுடைய அந்த ஆழ்த்தத்துவம், அந்த 3 காரியங்கள் இருக்கு, ஆவி, ஆத்மா, சரீரம், இது எல்லாமே அங்கே உள்ள அடங்கி இருக்கு. அப்போ இது யாருக்கு முடியாது? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு, அல்லது ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைந்த மனுஷன், அவனும் பாவிதான், அந்த மனுஷனும் பாவிதான். அவங்களுக்கு இது என்ன? முடியாத ஒரு காரியம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு இது முடியாது. அவங்களுக்கு இது எப்படி தான் இருக்கும்? பைத்தியமாயிரும். அப்படியானா உங்களுடைய ஆராதனைகள் பிரயோஜனமற்றகள். ஏன்னா அந்த வசனத்தின் கடைசி பாகம் என்ன சொல்லுது? இதுதான் தேவன் விரும்புகிற பிரகாரமான புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நீங்கள் என்ன ஆராதனை செய்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் கேளுங்க. முடிச்சுட்டு போன பிறகு என்ன? பழைய மனுஷனை போல தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஆராதிக்கிட்டு தானே அந்த ஆராதனை ஆண்டருக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. அதான் சொல்லிட்டார் சகோதரரேன்ட்டார். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு முடியாது. அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருங்க. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து தானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அது அவங்களுக்குள்ள ஏறவே செய்யாது. நான் எவ்வளோதான் கத்துனாலும் புலம்புனாலும் இது உங்களுக்குள்ள ஏற. நீங்கள் ஹாயாக போயிருவீங்க. அதான் முதல்ல சொல்லிட்டேன், ஏன் மனம் திரும்ப சொன்னதுக்கே நீங்கள் மனம் திரும்ப முடியாமல் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் சரீரத்தை ஆண்டருக்கு முழுமையாக கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. ரோமர்கள் நிருபம் 8:8 வாசிங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாம்சத்துக்குரியவர்கள். அப்போ ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருமே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தான். மாம்சம் என்ன சொல்லும்? அதை பாருங்க, பார்த்து தான் தீரும். அதை வாங்கி குடின்னு அது வாங்கி குடிக்க தான் செய்வாங்க. ஏன்? அந்த மாம்சம் அவங்க எப்படியெல்லாம் நடத்துதோ அதன்படியே நடக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. வந்து என்ன சொல்லுவாங்க? தேவன்கிட்ட புலம்புவாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என் மன்னியன், தப்பு பண்ணிட்டேன். இது எப்படி எது வரைக்கும் புலம்புவாங்க? சாகிறது வரைக்கும் புலம்புவாங்க. ஆனால் விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? மனம் திரும்ப விரும்ப மாட்டாங்க. செய்துக்கிட்டு ஒரு கள்ளத்தனமான ஒரு மன்னிப்புக்காண்டி எப்படி ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுவோம், பிரயோஜனம் இல்லாது. மாம்சத்துக்குரியவங்களுக்கு நான் சொல்லக்கூடியதான காரியம் பைத்தியமாக இருக்க முடியாத காரியம். ஆனால் யாரால முடியுமாம்? ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு. 2 கொரிந்தியர் 8:1 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். என்ன சொல்றாரு இங்க பவுல் அப்போஸ்தலர்? ஏன் நீங்க எல்லாம் அனுபவம் உள்ளவங்க சொல்றீங்க, ஆனால் மக்கெதோனியா நாட்டில் சபை இருக்கு, அங்க ஆண்டவர் விசேஷமான கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன கிருபையா? 5 வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உண்மையான கிருபை
ரட்சிக்கப்பட்டதான சபையாருக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு? தங்களை தேவனுக்கென்று அப்படியே ஒப்பு கொடுக்கக்கூடியதான கிருபை. கர்த்தருக்கும் பின்பு சாட்சிகளாக இருக்கிற எங்களுக்கும் அப்படியே ஒப்பு கொடுத்தார்கள் என்று. ஆனால் இது யாருக்கு முடியாது? மாம்சத்துக்கு உட்பட்டவங்களுக்கு முடியாது. இது யாருக்கு முடியாது? ஜென்ம சுபாவம் உள்ளவங்களுக்கு முடியாது. யாருக்கு முடியாது? பாவம் செய்கிறவங்களுக்கு முடியாது. யாருக்கு முடியாது? கடமைக்கு தேவனை ஆராதிக்க முடியாது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அந்த ஒரு வசனத்திலேயே தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? எதுதான் புத்தியான ஆராதனை? உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமாகவும் அவர் விரும்புகிற பிரகாரமாகவும் ஜீவனுள்ள பலியாகவும் ஒப்பு கொடுப்பதே என்று சொல்லிட்டார். காரணம் என்ன? அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டார். அதில் என்ன இருக்கு? அதுக்கு முந்தின வசனம் எல்லாமே அவருக்கென்று அவராலே உருவாக்கப்பட்டு அவருக்காகவே இருக்கிறதுனால நீங்களும் நானும் நம்மால் நாமவே உருவாக்கப்படாததுனாலே, நாம் தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறதுனாலே, நாம் அவருக்குரியவர்கள், நாம் அவருக்குரியவர்களாக இருப்பதனாலே நம்முடைய சரீரமும் அவருக்குரியதாகவே இருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறதுனாலே அவர் சொல்கிறார், நீங்க என்ன செய்யுங்க? உங்க சரீரத்தை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுங்க. ஏன் அந்த சரீரத்தை தேவன் ஒப்பு கொடுக்கணும்னு கேட்குறாரு? உலகத்தில் அதிகமாகவே அபியூஸ் பண்ணப்படுது, அதாவது கெடுதி, கேடு நடக்கிறது எதில்? இந்த சரீரத்தில் தான். அடுத்தது என்ன? இந்த சரீரத்தை கொண்டு மாத்திரம்தான் சகல செயல்களும் நடக்கிறது. அப்போ இந்த சரீரம் தான் என்ன? உங்களுக்கும் சரி தேவனுக்கும் சரி மிகவும் முக்கியமானது. ஏன்னா பேசுறதுக்கும் என்ன தேவைப்படுது? நாக்கு தேவைப்படுது, வாய் தேவைப்படுது. இது எங்கே இருக்கு? சரீரத்தில் ஒரு அவயமா இருக்கு. நடக்கிறதுக்கு எது தேவைப்படுது? கால் தேவைப்படுறது. இது எங்கே இருக்கு? சரீரத்தில் ஒரு அவயமா இருக்கு. ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கை தேவைப்படுது. அது எங்கே இருக்கு? சரீரத்தில் ஒரு அவயமா இருக்கு. அப்போ சகல செயல்களுக்கும் சரீரம் ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, உன் சரீரத்தை எனக்கு தான். ஆனால் இந்த உலகத்தில் சரீரம் தான் அதிகமாக கெடுக்கப்படுது. என்னென்ன விதத்தில் கெடுக்கிறோம் அது உங்களுக்கே தெரியும். அதிகமாக சாப்பிட்டோம் என்ன செய்கிறாங்க? நோய் வியாதியை உருவாக்குறாங்க. இல்லை அதிகமாக சாப்பிட்டு லேசியாகி சோம்பலுக்கு இடம் கொடுத்து ஒரு வேலையும் செய்யாமல் நோய் வியாதிக்கு உட்பட்டு சரீரத்தை எடுத்துக்கிட்டுறாங்க. இல்லை அளவுக்கு அதிகமாக உழைத்து அளவுக்கு அதிகமான காரியங்களில் ஈடுபட்டு உடம்புக்கு ரெஸ்ட் இல்லாமல் சரீரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு சிலர் என்ன செய்கிறாங்க? தேவையில்லாதது ட்ரக்ஸோ இல்லை போதை பொருளோ இல்லை வெத்தலை அந்த மாதிரிப்பட்டதோ பாக்குகளோ இப்படி எடுத்து சரீரத்தை எடுத்துக்கிட்டுறாங்க. வேறு சிலர் என்ன? கீழ்த்தரமான பாவ அசுத்தமான காரியங்களுக்கு தங்களுடைய சரீரங்களை என்ன செய்றாங்க? வித்துறாங்க. ஏதேனும் ஒரு விதத்தில் இந்த சரீரம் என்னப்படுகிறது? கெடுதிக்குள்ளாகிறது, கேடு அடைகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, டே இது உன் சரீரம் இல்லை, கொஞ்சம் யோசி. உன் சரீரம் கிடையாது, இது என்னால் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன செய்? அந்த சரீரத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்ற. தேவன் இதைதான் விரும்புறாரு, ஜீவ பலியாக அவருக்கென்று ஒப்பு கொடுக்கறத விரும்புகிறார். இந்த சரீரம் உங்களுக்காக உருவாக்கப்படலை, உங்களுடைய மனசும் மாம்சம் விரும்பினபடி அந்த சரீரத்தை இச்சைக்குரிய காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு. இந்த சரீரம் உங்களுக்கு பிடித்த மற்றவர்களுக்காக உருவாக்கப்படலை, மனைவிக்காகவோ புருஷனுக்காகவோ இல்லை பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காகவோ உருவாக்கப்படலை. இந்த சரீரம் மற்ற காரியங்களுக்காக உருவாக்கப்படலை. அதாவது பணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கோ இல்லை தனக்கு பேர் புகழ் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கோ இல்லை காரு பங்களா கெட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ இந்த சரீரம் உருவாக்கப்படலை. இந்த சரீரம் தேவனுக்காக, தேவனுக்கு மட்டுமே அவருடைய திருவுள சித்தம் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்றுக்கிட கஷ்டமாக இருக்கும். அதான் சொன்னேனே, முதல்ல சொல்லிட்டேன். எப்படி? ஜென்ம சுபாவம் உள்ளவங்களுக்கு, பாவம் செய்யக்கூடியதான மனுஷனுக்கு இதெல்லாம் பைத்தியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, இந்த சரீரம், அது என்னுடைய சரீரமானாலும் சரி, அது உங்களுடைய சரீரமானாலும் சரி, அது யாருக்காக தான்? தேவனுக்காக, தேவனுக்கு மட்டுமே உரியது. அது அவருக்கென்று அவருடைய காரியங்களுக்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன? சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை நீங்கள் என்னதான் செய்யணும்? சிலுவையில் அரைஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு ஆண்டவர் பிரியமா உங்க சரீரத்தை நடத்திக்கிட்டு நாளைக்கு பாவம் செய்யறது அல்ல. அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, அது பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி தான், இல்லை வேலை பார்க்கக்கூடிய வேற ஒர்க் பிளேஸில் வேற ஏதாவது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி தான், இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி தான், இந்த சரீரத்தை குறித்ததான கவனம் தேவை. இந்த சரீரம் யாருக்குரியது இல்லை? உங்களுக்குரியது இல்லை.
அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என்ன செய்யணும், கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். என்னுடைய சரீரத்தை நான் எனக்கு பிரியமான விதத்திலே பயன்படுத்துகிறேனா அல்லது தேவனுக்கு பிரியமான விதத்திலே பயன்படுத்துகிறேனா என்று. சரீரம் அவ்வளோ முக்கியம். 2 கொரிந்தியர் 5:9 வாசிங்க. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க நாடுகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாட்சிகள், தேவனுடைய மனுஷர்கள், ரட்சிக்கப்பட்டதான மனுஷன் என்ன சொல்றாங்க? இது நிமித்தமே, இதுக்கு முன்னாடி நான் நிறைய காரியம் சொன்னனே, இந்த காரியங்கள் நிமித்தமாகவே நான் சரீரத்தில் இருந்தால் அல்லது இல்லாவிட்டால் நான் யாரை மட்டும்தான் பிரியப்படுத்தணுமா? தேவனை மட்டும் பிரியப்படுத்தணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நம்முடைய இந்த சரீரம் தேவனுடைய சாயலை உடையது, தேவனுடைய ரூபத்தை உடையது. அதை அறிந்ததான ஜனங்களுக்கு தெரியும், இது என்னுடையது அல்ல, நான் இதை ரொம்ப கருத்தாக கவனிக்க வேண்டும் என்று. பாருங்கள், இந்த உலகத்துல தேவனும் என்ன செய்தார்? இந்த சரீரத்தை தான் எடுத்து இந்த உலகத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வெளிப்பட்டார். அப்போ சரீரம் என்று சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களுடையதல்ல, நீங்கள் தேவனாலே பெற்றும் இந்த சரீரத்துக்குள்ள தேவன் வாசமாயிருக்கார். அப்படியானால் இந்த சரீரத்தை இன்னும் எவ்வளவு கனமாக நம்ம ஆண்டு கொள்ளணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அதான் முதலே சொல்லிட்டேன், இது மற்றவங்களுக்கு பைத்தியம் போல இருக்கு. என் சரீரம், நான் என் விருப்பப்படி துணி போடுவேன், என் விருப்பமான இடங்களுக்கு போவேன், என் விருப்பப்படி செயல்படும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது மூடனுக்குரியது, மூடனுடைய யோசனை, அது மூடனுடைய சிந்தனையாகவே இருந்துட்டு போட்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டதான உங்களுக்கால் தெரியணும், இது உங்களுடைய சரீரம் அல்ல. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன சொல்லப்பட்டிருக்கு இங்க? ஆண்டவர் இனி ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. நீங்க விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டதான ஜனங்களாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? விலை கொடுத்து வாங்கப்பட்டவர். அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்கள், ஆகையால் உங்களுடைய சரீரத்தினால, உங்க சரீரத்தை கொண்டு, உங்க சரீரத்தின் மூலம் நீங்க என்ன? தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமாம். அதே அதிகாரம் 13 கடைசி பாகம் வாசிங்க. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். பாருங்கள், சரீரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். அது கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய சரீரம் எனக்குரியது நம்ம சொல்றோம், ஆனா இங்க வேதம் சொல்லுது, உங்க சரீரத்துக்கு யார் உரியவரா? கர்த்தர் உரியவரா. கர்த்தர் சரீரத்துக்குரியவர். நம் ஒவ்வொருவருடைய சரீரத்துக்கும் உரியவர் யாரு? கர்த்தர். சரீரமும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்ப இப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த சரீரத்தை ஏன் ஆண்டவர் கேட்கிறார்? பரிசுத்தமா ஜீவபலியா ஒப்பு கொடுத்துரு. ரோமர்கள் நிருபம் 6:13 வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு? அந்த சரீரத்தை நம்ம தேவனுக்கு கொடுத்து விட்டோமே, ஆனா அதுக்கு மேல உள்ள முழுமையான அதிகாரம் நம்மளை விட்டு அகற்றப்பட்டு போய், ஒரு மனுஷனுக்கு கீழே நாம் இருக்கும்போது கண்டிப்பாக பயப்படுவோம். அதிலும் குறிப்பாக அந்த மனுஷன் பின்னாடியே இருக்குமே, ஆனால் இன்னும் பயந்து அவர் சொல்றபடியெல்லாம் செய்துட்டு இருப்போம். அப்போ உங்களுடைய சரீரத்தை ஆண்டு ஒப்பு கொடுத்திருப்பீர்களே, ஆனால் நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க மாட்டீங்க? பாவத்துக்கு உங்களுடைய அவயங்களை பயன்படுத்த மாட்டீங்க. கண்ணை கொண்டு பாவத்தை பயன்படுத்த மாட்டீங்க, கரங்களை கொண்டு பாவத்தை பயன்படுத்த மாட்டீங்க, கால்களை கொண்டு பாவத்தை பயன்படுத்த மாட்டீங்க. அதை என்ன? தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கும் நீதியான காரியங்களுக்கும் தேவ சித்தமான காரியங்களுக்குமே நீங்க பயன்படுத்த முடியும். அதான் சொல்றாரு, அதை என்கிட்ட தந்துரு. பைபிள் வசனம் உண்டு, நீதிமொழியில, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. தேவன் இதைதான் விரும்புறாரு, ஜீவ பலியாக அவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறத விரும்புறார். வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்கள், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரே வசனத்தில் அங்கே 2 நேரம் வருது. திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடையதுன்னு சொல்லாதுங்க. சரீரம் கர்த்தருடையது, கர்த்தர் சரீரத்துக்குரியவர். ஏன்டவரே நீங்க இவ்வளோ செல்ஃபிஷா இருக்கிறீங்கன்னு கேட்டா, அது அவருடைய சுயநலத்துக்காக இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்லதுக்காக.
ஏன்? நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விருப்பப்படி பண்ண முடியாது. சரீரம் பாவத்தை செத்து தான் ஆகணும். இந்த சரீரம் நீதியான காரியங்களை மட்டும்தான் செய்து தான் ஆகணும். ஏன்? நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அடுத்து என்ன சொல்கிறாரு? அந்த சரீரத்தை பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணுமா? உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாகவும். லேவியராகமும் 19வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். என்ன சொல்றாரு? அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, எல்லாரையும் கூட்டுறாரு. இஸ்ரவேல் புத்திர சபையார் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி நீ சொல்லு, நீங்க வணங்குறீங்களே ஒரு தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் ஜீவன் உள்ளவராய் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்த தேவன். அதனால் அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. அப்போ ஒரு காரியம் புரியுது, தேவன் பரிசுத்தம் இல்லாத எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, பயங்கர தாராள இருதயத்தோட என் சரீரத்தை நீர் வச்சுக்கிட ஆண்டவரே. ஆனால் அது சாக்கடையில் முக்கிட்டு அழுக்கோட கொண்டு கொடுக்கறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. சாக்கடையெல்லாம் அகற்றி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுக்கறது தான் அவர் விரும்புகிறார். பரிசுத்தமாக தான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். மிருகத்தை அந்த காலத்தில் பலி செலுத்தும் போதே அவர் சொல்லிட்டாரு, நான் பாரு, அந்த பலி ஏற்றுக்கிடப்பட வேண்டுமா, பழுதில்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டார். லேவியராகமும் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவன் செலுத்துவதும் மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகலம் பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பழுதற்றது, அதுல எந்த விதமான பழுதும் இருக்கக்கூடாது, அதை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து போதும். அப்ப என்ன? அங்கீகரிக்கப்பட வேண்டுமே. நீங்க சொல்லிடலாம், எப்படி செய்யக்கூடாது எல்லா பாவமும் செய்துட்டு ஆண்டவர் என் சரீரத்தை நான் வச்சுக்கிடும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் நான் ஒரு மிருகத்தை பலியா நான் கேட்கும் போது நான் என்ன சொல்றேன்? அதுல பழுது இருக்கக்கூடாதுன்னு. உபாகமும் 15வது அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? குருடு இருக்கக்கூடாது, மொடம் இருக்கக்கூடாது, எனக்கு நீ கொண்டு வாரியா, அது எந்த ஒரு பழுது இருக்கக்கூடாது. வாசிங்க. அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். பாருங்க, ஏன் ஒரு மிருகத்தை பலி செலுத்தும் போதே ஆண்டவர் சொல்ற, கொண்டு வந்துடாது, தூர கொண்டு போயிரு, என்னவும் பண்ணிட்டு போ, ஆனா எனக்கு நீ பலி செலுத்த கொண்டு வந்துடாது. அப்ப மிருகத்தை அப்படி எதிர்பார்க்கக்கூடிய தேவன் நம்மளை பார்த்து சரீரத்தை கேட்கக்கூடிய தேவன் அதை அசுத்தமான முறையிலும் பாவ வழிகளை செயல்படுத்திட்டு இருளோட கொண்டு ஆண்டவர் கொடுக்குற விரும்புகிறாரா? இல்லை. அவர் பரிசுத்தமானதை மாத்திரம்தான் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான தேவன். 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்குள்ள ஒரு அலங்காரம் வேணும். அது பொண்ணு பொருள்னால வைக்கக்கூடியதான் அந்த அலங்காரம் கிடையாது. விலையேற பெற்ற ஆடையை அணிந்துகிட்டு வரக்கூடியதான் அந்த அலங்காரம் வேடக்கூடாது. பரிசுத்தம் என்கிறதான அலங்காரம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். விலையேற பெற்ற வஸ்திரம் இல்லை, பொண்ணு பொருள் இல்லை. எப்படியாம் உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்க வேண்டுமாம். அந்த அலங்காரத்தோடைய தான் நீங்கள் என்ன செய்யணுமாம்? தேவனை தொழுது கொள்ள வேண்டுமாம். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவன் எதை தான் விரும்புகிறார்? பரிசுத்தத்தை விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறது. அதை எப்படியாம்? பரிசுத்தமாய் ஆண்டு கொண்டு பரிசுத்தமாய் கொடுக்கணும். பாவ வழியிலே நடத்தி கொண்டு பாவத்தை செய்துவிட்டு ஆண்டவரை இன்னாரம் வச்சுக்கிடும் சொல்லி கொடுக்கறது இல்லை. அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள கூடவன். அப்ப அர்த்தம் என்ன? என் சரீரத்தை நான் எப்படி தான் வச்சிருக்கணுமா? பரிசுத்தமாக வச்சிருக்கணுமா? அதை பரிசுத்தமாக ஒவ்வொரு உறுப்பையும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோட, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோட, ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோட காணப்பட்டு எந்த விதத்திலும் எந்த அசுத்தமும் எந்த விதத்திலும் சரீரத்தின் உறுப்புகளினாலே வராதவனும் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவரே என்ன தார ஆண்டவரே வச்சுக்கிடும். அதுதான் அவர் பிரியப்படுகிறார். அவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ள கடவன். அதை வைத்து விட்டு என்ன செய்யணும்? நாங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான முறையில் கொடுக்க வேண்டுமா. அடுத்தது என்ன? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா. எப்படி? உயிருள்ள பலியாக. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் போய் சாவுங்கன்னு சொல்கிறாரா? இல்லை, மறிக்க சொல்லலை.
ஆனா என்ன சொல்றாரு, இந்த பாவ உலகத்துல, அசுத்தம் நிறைந்த உலகத்துல எல்லா சூழ்நிலும் பரிசுத்தமாகவே உங்களை வைத்து அதற்கும் மேலாக ஜீவ பலியாக, அப்படின்னு அர்த்தம் என்ன, தேவ சித்தம் என்கிற எதுவோ அது அப்படியே அறிந்து பூரணமான ஒரு கீழ்ப்படிதலோடு காணப்படக்கூடிய ஒரு அனுபவம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தாங்க, மிருகத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பலி செலுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மளை ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு, ஏன்னா அவரே இந்த உலகத்தில் வந்து பலியானதுனால நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறாரு, ஜீவ பலியாக கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு அர்த்தம் என்ன, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும். இதுதான் முக்கியம். சாகிறதுக்கு முந்தின நாள் ஆண்டவரே பரிசுத்தமா என்னை எடுத்துக்கிடும், என்ன நீர் வச்சுக்கிடும் சொல்லிட்டு செத்து போறது இல்லை. இந்த உலகத்துல இன்னையிலிருந்து நான் மறிக்கிற வரைக்கும் என் சரீரத்துல பாவத்துக்கு இடமே இருக்கக்கூடாது. என் சரீரத்தை கொண்டு எந்த விதத்தில் நான் பாவமே செய்யக்கூடாது. பாவம் அதற்கு என் சரீரம் செத்ததாயும், என்னுடைய சரீரத்தை கொண்டு தேவ சுத்தமான காரியத்தை அறிந்து கீழ்ப்படிந்து நீதியான காரியங்களை செயல்படுத்தத்தக்க வரை என் சரீரம் என்ன செய்யணும், மாற்றப்பட்டிருக்கும். அதான் ஜீவ பலி. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள ஜீவன் இருக்கணும், செத்து இருக்கக்கூடாது. பாவம் செய்கிற மனுஷன் என்ன, செத்தவன், நடபுனம், எந்த பிரயோஜனமும் கிடையாது, இருள் நிறைந்தவன், சாத்தானுடைய அடிமை, அவன்கிட்ட எந்த ஜீவனுமே கிடையாது. தேவன் நினைச்சினார், நான் என்ன உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், அது பரிபூர்ணம் அடைய வந்திருக்கிறேன் சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும், ஜீவன் உள்ளவங்களா இருக்கணும், தேவனை காண்பிக்கக்கூடியவங்களா இருக்கணும், பரிசுத்தத்தை காண்பிக்கக்கூடியவங்களா இருக்கணும், பாவம் அற்ற அனுபவத்தோடு இருக்கணும். தைரியமா சொல்லலாம், பாவத்துக்குரிய எதுவுமே எனக்குள்ள கிரியை செய்ய முடியலன்னு சொல்லணும். அதான் அனுபவம், அதான் ஆண்டு எதிர்பார்க்கிற. ஜீவன் உள்ள, ஜீவனோடு இருக்கணும். எத்தனை பேர் இருக்கிறோம், இருக்க செத்து தான் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எப்படி அங்க ஒண்ணுமே இருக்காது. வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். பாருங்க, அப்போ ஜீவ பலி உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா, இல்ல. ஆண்டவர் எதுக்கு எதிர்பார்க்கிற, உன் சரீரத்தை எனக்கு தான் சொல்லி, காரணம் அதை அப்படியே ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் பாவம் சாவும். பாவம் செத்தா மட்டும்தான் தேவ சித்தம் உங்களுக்குள்ள நடக்கும். ஏன்னா தேவ சித்தத்துக்கு எது முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம். ஏன் அநேகருடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில பாவம் குடிகொள்ளுது, அவர்களால கீழ்ப்படிய முடியாது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாகவே மாறிவிட்டாங்க. கீழ்ப்படிதல் இல்லாத மனுஷனுக்குள்ள எந்த விதத்திலும் பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது, செயல்படவே முடியாது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் வாசிங்க. அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை பார்த்து கேட்கிறார், வாசிங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. இங்க என்ன சொல்றாரு, பலி செலுத்துறது ரொம்ப ஈஸி, ஆனா அந்த பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, அப்ப ஜீவ பலினா சாகிறதுக்கு முன்னாடி படுத்து கிடந்துட்டு ஆண்டவர் எடுத்துக்கிட்டு சொல்றது ரொம்ப ஈஸி. அது ஆண்டவர் கேட்கல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனை தேவனுக்கென்று படைத்து தேவஸ்தத்தை அறிஞ்சு அது கஷ்டமானாலும் செவி கொடுத்து ஆவி ஆத்ம சரீரத்தை அப்படியே அதில் ஒடுக்கி அதற்குட்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்றது கீழ்ப்படிதல். அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல், பலியை காட்டிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அதனால தான் சொல்லிட்டேன், இது உங்களுக்கு முடியாத காரியம். நீ முதல்ல சொல்லிட்டேன். காரணம் என்ன, உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, செவி கொடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, செவி கொடுக்கிறத உள்வாங்கி இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த முடியாது. அப்ப என்ன செய்ய முடியாது, உங்க சரீரத்தை தேவனுக்கென்று ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான பலியாக ஒப்பு கொடுக்க முடியாது. முடிஞ்சு போச்சு. தேவன் இதைதான் விரும்புறாரு, ஜீவ பலியாக அவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறத விரும்புகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்ன சொன்னாரு, ஆதியாகமம் 22:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் மகனை எனக்கு பலியிடுன்னு சொல்றார். அது அப்படியே அவர் என்ன செய்யறாரு, 10-12 உள்ள வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கொல்றதுக்கு கத்திய ஓங்குனாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படிதல், ஜீவ பலி, இது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும், ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும். ஒவ்வொரு நாளும் என்ன, உங்க சரீரத்தை கீழ்ப்படிதல் உள்ளதாகவே மாற்றணும். ஜீவ பலி ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் நம்ம நான் ஜீவனோடு இருக்குன்னு சொல்றோம், ஆனா ஜீவ பலியாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா, இல்லை. ஒப்பு கொடுக்க முடியுமா, முடியாது. ஏன், கீழ்ப்படிய முடியாது, செவி கொடுக்க முடியாது. சுவிசேஷம் கேட்குறோம், அதை உள்வாங்கி கீழ்ப்படிய முடியுதா, முடியாது. உங்களுக்கு வேற கணக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் அறியேன்ட்டு. நல்ல ஜோம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் அறியேன்ட்டார்.
ஒரு காலம் அறியேன்ட்டார். காரணம் என்ன? நீங்க புத்தியுள்ள ஆராதனை பண்ணல, கடமைக்குள்ள ஆராதனை. உங்களை திருப்திப்படுத்தக்கூடியதான கள்ளத்தனமான மாயமாலமான ஒரு ஆராதனை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மூடனே, அறிவில்லாத மனுஷனே, எது புத்தியுள்ள ஆராதனையா? உங்க சரீரத்தை பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் அது ஜீவன் உள்ளதான். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன? செவி கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன? கீழ்ப்படிய மாட்டோம். அப்ப ஜீவன் இருக்கா? மறித்த நிலைமை, நடபணும், பிரயோஜனமற்றதான ஒரு வாழ்க்கை. ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். தேவனுக்கென்று ஜீவ பலியாக வாழ்ந்தான ஜனங்கள். சைனாவில் உள்ளதான மக்களை ஆப்பிரிக்காவில் சுரங்க தொழிலுக்கு கொத்து அடிமைகளாக கொண்டு போயிருக்காங்க. இதை பார்த்துட்டே இருந்தான சைனாவில் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாலிபன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், அவனுக்கு அங்கே அடிமையாக போண்டிய தேவையே கிடையாது. பணம் உள்ள ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ளதான ஒரு சைனீஸ் வாலிபன். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய நாட்டு மக்கள் அங்கே போகிறத பார்த்துட்டு தன்னையும் 5 வருஷத்துக்குன்னு சொல்லி அடிமையாக அந்த வேலைக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு ஆளை பார்த்தா ஆள் இல்லை, அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான். ஏன்? மற்ற மக்களை போல அந்த சுரங்கத்துக்குள்ள வேலை செய்யக்கூடியதான சரீரவண்டத்தில் இல்லை. ஆனால் அவன் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? அவன் கிறிஸ்தவனாக இருந்ததுனால அந்த ஜனங்கள் கூலி வேலைக்கு அடிமையாக போறாங்களே என்று சொல்லி அவர்கள் மேல அக்கறைப்பட்டு அவருடைய வாழ்க்கையும் மறிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் அவளுக்கு ஒரு ஆத்மீகம் இருக்கிறது, இயேசுதான் அதற்கு மீட்பர் என்பதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவே தன்னை அடிமையாக்கினான். எத்தனை வருஷம் காலம் உயிரோடு இருந்தான்னு தெரியாது. 200 ஆத்துமாக்களை அவன் கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வந்தானாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா தனக்கு தெளிவாகவே தெரியும், 5 வருஷத்துக்குன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை நான் சைன் பண்றேன், அடிமையாட்டு நிச்சயமா நான் வெளியில வர மாட்டேன். ஆனா உள்ள ஒரு மனுஷன் போறான், அவன் 200 பேராட்டு, 200 கிறிஸ்துவராக, 200 கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய ஜீவனுள்ள சாட்சிகளாக வெளியே வருவாங்கன்னு அவன் நல்லாவே தெரியும். தன்னை கொடுத்து 200 ஆத்மாக்களை ஆதாயப்படுத்து. உங்களை நீங்க பாருங்க, எத்தனை பேரை ஆதாயப்படுத்துறீங்க? உங்களை நீங்களே கேளுங்க, என் குடும்பத்தை என்னால் ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சா? என்னுடைய மனைவியை என்னால் ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சா? என்னுடைய புருஷனை என்னால் ஆதாயப்படுத்த முடிஞ்சிச்சா? என் பிள்ளைகளை என்னால் ஆதாயப்படுத்த முடிஞ்சா? கேளுங்க. இதுதான் ஜீவபலி. ஜீவனோடு இருக்கணும். சாட்சி ஜீவியம் இருக்காது, ஜெபஜீவியம் இருக்காது, அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்து செய்ய வேண்டிய கடமைகள் அங்கே இருக்காது. அப்போ எங்கே ஜீவபலியாக இருக்கிறீங்க? பிரயாணத்தில் போயிட்டு இருக்கக்கூடியதான ஒரு கப்பல், அதை அல்ஜீரியாவில் உள்ளதான கடற்கொள்ளையர்கள் அதை பிடித்துக்கிட்டுறாங்க. அதில் ஒரு ஆங்கிலேயர், இது 17ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். என்ன? அல்ஜீரியாவில் உள்ள கடற்கொள்ளையர்கள் ஒரு ஆங்கிலேயர் அடிமையாக பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போன பிறகு அந்த மனுஷனை மீட்கிறதுக்காக தன்னுடைய சகோதரன் பல செலவுகளும் பல ஆட்களை பார்த்து எடுத்து பல காரியங்களை பண்ணி, எத்தனை மாதம் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது, ரொம்ப பிந்தி சகோதரனை ரிலீஸ் பண்ணதுக்கு, விடுதலை பண்ணுறதுக்குள்ள எல்லா காரியமும் பண்ணியாச்சு. அது கரெக்டான டைம் வருது. இன்னைக்கு இந்த அடிமையாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான அந்த ஆங்கிலேயரை விடுதலை பண்ணணும். அந்த நாள் வரும்போது தன்னுடைய சகோதரன் சொல்கிறான், இன்னையிலேருந்து நீ ஃப்ரீ. நீ அப்போ அடிமையாக விற்கப்பட்டதான அந்த ஆங்கிலேயர் சொல்கிறாரு, சகோதரா, நான் உன் கூட வரல, நான் அதே இடத்துல அடிமையாகவே இருந்து வாழ்ந்து என் வாழ்க்கையை முடிக்கிறேன். இந்த சகோதரனுக்கு பயங்கர கோவம். நான் என் உழைப்பு, என் காரியம், என் பணம் எல்லாம் செலவு பண்ணி உன்னை எப்படியாவது மீட்கொள்ள நான் பார்த்தா, நீ என்ன சொல்கிற? நான் அடிமையாகவே இருந்து போகிறேன். காரணம் என்ன? அடிமையாக இருந்த அந்த நாட்களில், அந்த காலகட்டத்தில், அந்த வருஷங்களில் அநேக ஜனங்களை கிறிஸ்துக்குள்ளாகி ஒரு சின்ன சபையை ஆள் என்ன செய்யிட்டாரு, அங்கே ஆரம்பிச்சிட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு பின்னாடி குடும்பத்தை பார்க்கறதுக்காண்டி என் நாட்டு ஜனங்களை பார்க்க நான் வந்தால் இந்த ஜனங்கள் வழி தப்பி போயிடுவாங்க, நான் அதனால் இந்த ஜனங்களோடே வாழ்ந்து மறிச்சிடுறேன். அந்த மனுஷன் அதே போல் கடைசியாக பார்த்து தான் சகோதரனை தான், தாயை பார்க்கல, தகப்பனை பார்க்கல, தன்னுடைய நாட்டுக்கே போகலை, அடிமையாக விற்கப்பட்டதான இடத்துல அடிமையாகவே வாழ்ந்து அப்படியே மறித்து இப்போ வரைக்கும் அந்த மனுஷனுடைய பேரில் அந்த நாட்டில் ஒரு சபை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜீவபலியா உடனே மறிக்கலை, ஆனால் தன்னுடைய ஆசையை மறிக்க செய்தார், தன்னுடைய விருப்பங்களை கொன்னுட்டார், சுயத்தை கொன்னுட்டார்.
அப்ப ஜீவ பலியா உங்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஆனா ஆசை விருப்பம் அது எல்லாருக்குள்ள இருக்கும். மனுஷனா இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளே ஆசை இருக்கும், மனுஷனா இருக்கிற எல்லாருக்குள்ளே விருப்பம் இருக்கும். ஆனா அதை சிலுவையில் அறையணும். அதை அரைஞ்சி அந்த சுயத்தை கொன்னா நீங்க அடுத்துடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, அடுத்துடைய ஆத்துமாக்களுக்கு நீங்க என்ன நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பீங்க. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிஞ்சாதான் அது அநேகருக்கு பிரயோஜனப்பட விதத்தில் அது அநேக மணிகளை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்கிற உன் சரீரத்தை ஜீவ பலியா எனக்கு கொடு அப்படின்னு அர்த்தம் என்ன? அதை உங்களுக்காக, சுயத்திற்காக, சுய இன்பங்களுக்காக, சுய ஆசைகளுக்காக, சுய விருப்பங்களுக்காக, உலக சிற்றின்பங்களுக்காக அதை பயன்படுத்தாத, அதை அடுத்தவங்களுக்காக தேவனுக்காக கொடு. அதான் ஆண்டவர் விரும்புறார். லேலியா ஸ்தோத்திரம், லேலியா ஸ்தோத்திரம்.